வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் இருந்து விடைபெற்ற முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை புதுச்சேரிக்கும் தனக்கும் உள்ள தொடர்பு தொடரும் என உருக்கமாக தெரிவித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் பதவியினை ராஜினாமா செய்த தமிழிசை மார்ச் 19ஆம் தேதி ஆளுநர் மாளிகை வருகை தந்தார். ஆளுநர் மாளிகை பணியாளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். ராஜினாமா செய்து புறப்பட்ட தமிழிசைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமை செயலர் சரத் சௌஹான், டிஜிபி ஸ்ரீனிவாஸ், மற்ற துறைகளின் அரசு செயலாளர்கள் தமிழிசையை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், என் மீது அன்பு பொழிந்த புதுச்சேரி மக்களுக்கு நன்றி எனவும், இந்த அன்பு தொடரும் என்றும், சேவை செய்ய சில நேரம் கடுமையான முடிவு எடுக்க வேண்டி உள்ளதாகவும், புதுச்சேரி பணி வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு, நல்ல திட்டங்களுக்கு மனசாட்சிப்படி ஒப்புதல் அளித்ததாகவும், மக்கள் சேவை செய்ய செல்வதாகவும், எந்த ஒரு தொகுதியாக இருந்தாலும் கட்சி முடிவை ஏற்பேன் என்றார். அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழங்கிய அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டு தமிழிசை சவுந்தரராஜன் காரில் புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாக்காளர் விழிப்புணர்வு காணொலியினை தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி முறையாக வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்காளர் விழிப்புணர்வு பிரத்யேக காணொலி வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் டிஜிட்டல் திரையில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் உதவி மாவட்ட ஆட்சியர் யஷ்வந்த் மீனா, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கூறுகையில், மக்களவை தேர்தலில் புதுச்சேரியில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், அதன் ஒரு பகுதியாக 22 மைய கருத்துக்கள் தினம் ஒரு கருத்தாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும், மாநில எல்லையில் 10க்கும் மேற்பட்ட செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் 35க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் காவல்துறை மூலம் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடனான மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை மூலம் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் அச்சமோ பதற்றமோ இன்றி வாக்களிக்கும் வகையில் காவல்துறை மூலம் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட அதிகாரியுமான குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட உதவி ஆட்சியர் யஷ்வந்த் மீனா, மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், காவலர்கள், ஊடகம் உள்ளிட்ட பணியாளர்கள் தேர்தல் பணி சான்றிதழ் பெற்று ஓட்டளிக்க வசதி செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையம் லோக்சபா தேர்தலில் ஓட்டுப்பதிவு நாளில் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள், காவலர்கள், அத்தியாவசிய சேவை பணியாளர்களான ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், வாகன துப்புரவு பணியாளர்கள், வீடியோகிராபர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரிகின்றவர்கள், ஹெல்ப்லைன் ஊழியர்கள் ஓட்டளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட உதவி தேர்தல் அதிகாரியால் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் பணி சான்றிதழ் பெறும் விண்ணப்பம் 2வது தேர்தல் பயிற்சி அமர்வின் போது விநியோகிக்கப்படும். படிவம் 12A அடிப்படையில் உதவி தேர்தல் அலுவலர் படிவம் 12B வழங்குவர். தேர்தல் பணி சான்றிதழை அரசு அலுவலர்களுக்கு சம்பந்தப்பட்ட உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் 3வது தேர்தல் பயிற்சியின் போதும் மற்றவர்களுக்கு ஓட்டுப்பதிவிற்கு 2 நாள் முன்னதாக விநியோகிப்பர். அந்த வாக்காளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஓட்டுச்சாவடியிலோ அல்லது அருகில் உள்ள ஓட்டுச்சாவடிகளிலோ தேர்தல் பணி சான்றிதழை கொண்டு ஓட்டளிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் 3 பேரிடம் 1,65,000 ரூபாய் மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் எட்வின் விமல்ராஜ். இவரை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்ட நபர் போலந்து நாட்டில் வேலை இருப்பதாகவும் அதற்கு விசா உள்ளது என்றும் முன்பணம் அனுப்ப வேண்டும் என கூறினார். அதை நம்பிய அவர் கூகுள் பே மூலமாக 1,36,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் ரெஜினா என்பவரை போன் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய நபர் தனியார் நிதி நிறுவன அதிகாரி போல் பேசியுள்ளார். குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறி அதற்காக செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். அதை நம்பிய அவர் 17,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த கந்தன் என்பவர் பெயரில் போலி இன்ஸ்டாகிராம் துவங்கி அவரது நண்பன் ஆபத்தில் உள்ளார் என்றும் அதற்காக அவசரமாக பணம் அனுப்ப வேண்டும் என மெசேஜ் அனுப்பியுள்ளார். அதை நம்பிய கந்தன் 12,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் சிறுமி பாலியல் கொலை வழக்கில் 3 நாள் காவல்துறை காவலில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட 2 பேரிடம் விசாரணை முடிந்து மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி சோலை நகர் 9 வயது சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் விவேகானந்தன், கருணாஸ் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறுமி கொலை செய்யப்பட்ட இடத்தில் கிடைத்த தடயங்கள், பெற்றோர்கள் இரத்த மாதிரிகள், கைது செய்யப்பட்ட இருவரின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தடய அறிவியல் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சிறையில் இருந்த கருணாஸ், விவேகானந்தன் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் போக்சோ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இருவரையும் 3 நாட்கள் காவல்துறையினர் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டது. சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்ட கருணாஸ், விவேகானந்தன் 2 பேரையும் ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். 3 நாட்களில் 1 நாள் விசாரணை காலம் உள்ள நிலையில் முன்னதாக விசாரணையினை முடித்த காவல்துறையினர் இரவு கருணாஸ், விவேகானந்தன் இருவரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சுகாதாரத்துறையில் முறைகேடாக நடைபெற்ற பணி நியமனங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சுகாதாரத்துறையில் போலி சான்றிதழ், காலாவதியான சான்றிதழ் அளித்து பணி செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதேபோல் வாரிசுதாரர்கள் பணி நியமனத்தில் தவறுகள் நடைபெற்றுள்ளது குறித்தும் நடவடிக்கை தேவை என்றும், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு கழகத்திலும் தகுதி இல்லாத நபரை அவசரமாக தேர்வு செய்துள்ளதாகவும், முதலமைச்சர் சுகாதாரத்துறை செயலர் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பஞ்சாலைகளை பயன்படுத்தி ஜவுளி பூங்கா அமைக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் AFT மில் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பஞ்சாலைகளை பயன்படுத்தி ஜவுளி பூங்கா அமைக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் AFT மில் எதிரே நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் AITUC மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், தலைவர் தினேஷ் பொன்னையா, பொதுச் செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் சிவா, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தேவபொழிலன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மேலும் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலையொட்டி தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவத்சலம் உத்தரவின் பேரில் முதலியார்பேட்டை சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலையொட்டி மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவத்சலம் உத்தரவின் பேரில் முதலியார்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் உதவி ஆய்வாளர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் முன்னிலையில் முதலியார்பேட்டை சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில்
CASF படையினருடன் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான காவல்துறையினர்கள் மற்றும் CASF படையினர்கள் கலந்து கொண்டனர். புனித சூசையப்பர் திருவிழாவை முன்னிட்டு புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர் பவனியினை பேராயர் தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு நற்கருணை ஆசீர் வழங்கப்பட்டது. பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் புனித சூசையப்பர் திருவிழா 3 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை பங்குத்தந்தை ரொசாரியோ தலைமையில் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. 2ஆம் நாளான திங்கட்கிழமை தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா அதிபர் பிச்சை முத்து தலைமையில் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து 3ஆம் நாளான செவ்வாய்க்கிழமை திருப்பலியை புதுச்சேரி, கடலூர், மதுரை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் பள்ளி முதல்வர் தேவதாஸ், துணை முதல்வர் ஜான்பால் மற்றும் அருட்தந்தையர்களால் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர்பவனியினை பேராயர் தொடங்கி வைத்தார். இந்த தேர்பவனி காந்தி வீதி, நீடராஜப்பர் வீதி, மிஷன் வீதி வழியாக பேராலயம் வந்தடைந்தது. அங்கு நற்கருணை ஆசீர் வழங்கப்பட்டது. பள்ளி முதல்வர் தேவதாஸ் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார். உழவர்கரை நகராட்சி மகளிர் நுகர்வோர் அமைப்பு, குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை, மதர் தெரசா செவிலியர் கல்லூரி, இந்திரா இந்தியன் கேஸ் ஏஜென்சி சார்பில் உலக நுகர்வோர் தின விழா நடைபெற்றது. உலக நுகர்வோர் தின விழாவையொட்டி உழவர்கரை நகராட்சி மகளிர் நுகர்வோர் அமைப்பு, குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை, மதர் தெரசா செவிலியர் கல்லூரி, இந்திரா இந்தியன் கேஸ் ஏஜென்சி சார்பில் உலக நுகர்வோர் தின விழா கோரிமேட்டில் உள்ள மதர் தெரசா கல்லூரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் பூசல்கள் குறைதீர்வு ஆணையர் நீதிபதி முத்துவேல், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் சத்யமூர்த்தி, இந்தியன் ஆயில் அசிஸ்டன்ட் மேனேஜர் குண்ட சம்பத்குமார் ரெட்டி, இந்திரா இந்தியன் கேஸ் உரிமையாளர் பரசுராம், நுகர்வோர் சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் சட்ட ஆலோசகர் சேஷாச்சலம், எடை மற்றும் நிறுத்தல் அளவை அதிகாரி விபிஷ், தேசிய விருதாளர் சதீஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் நுகர்வோர்களின் உரிமைகள் குறித்து விளக்கப்பட்டது. மேலும் வீட்டில் உபயோகிக்கப்படும் எரிபொருள் விழிப்புணர்வு விளக்கம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்து மாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி தினம்தோறும் இரவு பல்வேறு வாகன சேவை நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளி திரு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர். புதுச்சேரி நெல்லுமண்டி அருள்மிகு வரசித்தி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி நிறைவு விழாவை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நெல்லுமண்டி அருள்மிகு வரசித்தி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி மற்றும் நிறைவு விழாவை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக மாலை மங்கள இசை, கணபதி பூஜை, கலச ஸ்தாபனம் மற்றும் 108 வலம்புரி சங்கு வைத்து விசேஷ பூஜைகள் நடைபெற்று வரசித்தி விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வரசித்தி விநாயகரை தரிசனம் செய்து சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இப்பூஜைக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். கணுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 45ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 45ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 11ஆம் தேதி திங்கட்கிழமை கொடி ஏற்றத்துடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலாவுடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது. இதைத் தொடர்ந்து இரணக்கழிப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மயான கொள்ளை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 100கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மயான கொள்ளை விழாவில்
காசு, காய்கறிகள், பழங்கள், பிஸ்கட் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவற்றை வாரி இறைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுநகர், கணுவாப்பேட்டை, வில்லியனூர் பகுதி கிராம மக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்கால் திருப்பட்டினம் ஸ்ரீ நடன காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு நடன காளியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடத்த திட்டமிடப்பட்டு கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. திருக்கோவிலின் திருப்பணி வேலைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி தொடங்கியது. அதைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக நாளான இன்று 4ஆம் கால யாக பூஜைகள் முடிவிற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ நடன காளியம்மன் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியருக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் புதுச்சேரி அமைச்சர் PRN திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நாகத்யாகராஜன், முன்னாள் அமைச்சர் AV சுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஆனந்த், காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் RP சந்திரமோகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ நடன காளியம்மன் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியனின் அருள் பெற்று சென்றனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.